இன்ட்ரோடக்ஷன். கிமு 600 பிசி காலப்பகுதியில் இந்தியாவில் 2 முக்கிய மதங்கள் உருவானது. அவை ஜெயினிசம் மற்றும் புத்திசம். காசஸ் ஆஃப் ஆரிஜின். இந்த மதங்கள் உருவாவதற்கான முக்கிய காரணம் பிராமணாஸின் ஆதிக்கத்திற்கு எதிரான எதிர்வினை மற்றும் நார்த் ஈஸ்ட் இந்தியா பகுதியில் அக்ரிகல்ச்சரல் எக்கானமி வளர்ச்சியாகும். ஜெயினிசம். ரிஷபதேவா. ஜெயினிசத்தின் நிறுவனர் ரிஷபதேவா. அவர் அயோத்தியாவில் பிறந்தவர். அவரின் எம்ப்ளம் புல் ஆகும். 24 தீர்த்தங்கராஸ். ஜெயினிசமில் மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தனர். இதில் 23rd தீர்த்தங்கரா பார்ஷ்வநாடா மற்றும் 24th தீர்த்தங்கரா வர்தமான மகாவீரா ஆவார். பர்த் ஆஃப் மகாவீரா. மகாவீரா கிமு 540 பிசியில் குண்டகிராம் நியர் வைஷாலி என்ற இடத்தில் பிறந்தார். ஃபேமிலி டீட்டெயில்ஸ். அவரின் தந்தை சித்தார்த்தா. இவர் கியாத்ரிக் க்ஷத்ரியா கிளானை சேர்ந்தவர். அவரின் தாய் த்ரிஷலா. இவர் லிட்சவி சீஃப் சேட்டகாவின் சகோதரி. மேரேஜ் அண்ட் டிசைபிள். மகாவீரா யசோதா என்பவரை திருமணம் செய்தார். அவர்களுக்கு பிரியதர்ஷினி என்ற மகள் இருந்தார். பிரியதர்ஷினியின் கணவர் ஜமாலி மகாவீராவின் ஃபர்ஸ்ட் டிசைபிள் ஆனார். பிகமிங் அசெட்டிக். மகாவீரா தனது 30 வயதில் அனைத்தையும் துறந்து அசெட்டிக்காக மாறினார். கைவல்யா. அவர் 42 வயதில் ஜிம்பிக் கிராம அருகே கடும் தவத்தின் மூலம் கைவல்யா அடைந்தார். அதன்பின் அவர் ஜினா என்று அழைக்கப்பட்டார். டெத். மகாவீரா 72 வயதில் கிமு 468 பிசியில் பாவபுரியில் மரணமடைந்தார். 5 டாக்ட்ரின்ஸ் ஆஃப் ஜெயினிசம். பஞ்ச மகாவிரதா. ஜெயினிசத்தின் முக்கிய 5 கொள்கைகள்: அஹிம்சா, வன்முறை செய்யக்கூடாது; அஸ்தேயா, திருடக்கூடாது; அபரிக்கிரஹா, சொத்துக்களை சேர்க்கக்கூடாது; சத்யா, பொய் பேசக்கூடாது; பிரம்மச்சரியா, ஒழுக்க வாழ்க்கை கடைபிடிக்க வேண்டும். த்ரிரத்னாஸ். 3 ஜுவல்ஸ். ஜெயினிசத்தின் 3 ரத்னாஸ் ரைட் நாலேஜ், ரைட் ஃபெய்த் மற்றும் ரைட் காண்டக்ட் ஆகும். சால்வேஷன். ஜெயினிசம் கூறுவது முக்தி அடைய வேண்டுமென்றால் ஆல் பொசஷன்ஸை முழுமையாக துறந்து நீண்டகால ஃபாஸ்டிங், செல்ஃப் மார்டிஃபிகேஷன், ஸ்டடி மற்றும் மெடிடேஷன் செய்ய வேண்டும். காட் அண்ட் வர்ணா சிஸ்டம். ஜெயினிசம் காட் எக்ஸிஸ்ட்ஸ் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் காடை விட ஜினா உயர்ந்தவர் என்று கூறுகிறது. மேலும் ஜெயினிசம் புத்திசம் போல வர்ணா சிஸ்டமை முழுமையாக எதிர்க்கவில்லை. மாசஸ் அண்ட் விமென். ஜெயினிசம் பிராமணிக்கல் ரிலிஜனிலிருந்து முழுமையாக பிரியாததால் அது பொதுமக்களை அதிகமாக ஈர்க்க முடியவில்லை. ஆனால் இதில் மென் அண்ட் விமென் இருவரும் சேர அனுமதி இருந்தது. பசாதீஸ். ஜெயின் மங்க்ஸ் வாழ்ந்த மொனாஸ்டிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கு பசாதீஸ் என்று பெயர். பேட்ரனேஜ். காரவேலா. ஜெயினிசத்தை ஆதரித்த முக்கிய அரசர் காரவேலா, த கிங் ஆஃப் கலிங்கா. சந்திரகுப்த மௌர்யா. சந்திரகுப்த மௌர்யா பத்ரபாஹு என்பவரின் டிசைபிள் ஆனார். அதன்பின் ஜெயினிசத்தை சவுத் இந்தியாவில் பரப்பினார். செக்ட்ஸ். ஃபேமின் இன் மகதா. சந்திரகுப்த மௌர்யா காலத்தில் மகதாவில் ஏற்பட்ட ஃபேமின் காரணமாக ஜெயினிசம் 2 செக்ட்ஸாக பிரிந்தது. ஸ்வெதம்பராஸ் அண்ட் திகம்பராஸ். ஸ்வெதம்பராஸ் ஒயிட் ட்ரெஸ் அணிந்தவர்கள். தலைவர் ஸ்தூலபத்ரா. திகம்பராஸ் நேக்கெட் மங்க்ஸ். தலைவர் பத்ரபாஹு. லாங்குவேஜ். டெக்ஸ்ட்ஸ். ஜெயினா டெக்ஸ்ட்ஸ் பொதுவாக பிராகிருத் லாங்குவேஜில் எழுதப்பட்டன. கவுன்சில்ஸ். பாட்டலிபுத்ரா கவுன்சில். கிமு 300 பிசியில் பாட்டலிபுத்ரா கவுன்சில் நடைபெற்றது. இது ஸ்தூலபத்ரா தலைமையில் நடந்தது. இதில் ஜெயின கேனன்ஸ் கம்பைல் செய்யப்பட்டது. வல்லபி கவுன்சில். AD 5th செஞ்சுரியில் வல்லபி கவுன்சில் நடைபெற்றது. இது க்ஷமாஷ்ரமணா தலைமையில் நடந்தது. இதில் 12 அங்காஸ் மற்றும் 12 உபாங்காஸ் கம்பைல் செய்யப்பட்டது. இவை அர்த்த மாகதி லாங்குவேஜில் எழுதப்பட்டன. எண்டிங். இவ்வாறு ஜெயினிசம் அஹிம்சா, டிசிப்ளின், ஃபாஸ்டிங் மற்றும் மெடிடேஷன் போன்ற கொள்கைகளின் மூலம் இந்திய வரலாற்றில் முக்கியமான மதமாக உருவெடுத்தது.